வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகமுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருங்காலி மாலை, நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு நியாய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இவ்வாரத்தில் சந்திரனை தவிர்த்து எந்த ஒரு கிரகமும் மாற்றம் அடையவில்லை. சந்திரனாகப்பட்டவர் கும்பராசியில் சஞ்சாரம் செய்து இறுதியாக மேஷராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். கடைசி நாளாகப்பட்டது அவர் ரிஷபராசிக்கும் வருவார், கிருத்திகை 2ஆம் பாதமாக. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் மேஷராசியிலே சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கின்றார். கும்பராசியிலே சனீஸ்வர பகவான் இருக்கின்றார். மீன ராசியிலே புதன், செவ்வாய், ராகு போன்றவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். இனி நாம் உங்கள் ராசிக்குரிய இவ்வார பலன்களையும், மேலும் பதிவின் இறுதியிலே இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் மிக சிறப்பானது. அதன் பிறகு உங்கள் ராசியில் வந்தும் சஞ்சாரம் செய்வார், அதுவும் யோகமானது. ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடம் விரயத்தில் ராகுவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக செவ்வாய் ராகு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் அதே சமயத்தில் 11ஆம் இடம் என்கின்ற கும்ப ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் செவ்வாயாலும் ராகுவாலும் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் சனி மற்றும் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் செவ்வாயாலும் ராகுவாலும் எவ்விதத்தில் பாதிப்பில்லை. ஆனாலும் ராசியாதிபதி விரயத்தில் இருப்பதனால் செலவுகள் சற்று கைக்கு மீறி இருக்கும். வரவுகளுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். சிக்கன நடவடிக்கை அவசியம். ஆடம்பர செலவுகளை இவ்வாரத்தில் குறைத்து கொள்வது நல்லது. ஆனால் அதே சமயம் ஆண்டுக்கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்றார்கள். 2ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சனி என்கின்ற பலமான ஆண்டுக்கோள்களுடைய அமைப்பு உங்களுக்கு இவ்வாரம் நன்மைகளையே கொடுக்கும். ராசியிலே சுக்கிரன் சூரியன் 5க்குரியவர், அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது பணவரவை கொடுக்கக்கூடியதாக இவ்வாரம் இருக்கும். ஆனால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உஷ்ண கிரகம் ராசியில் அமர்ந்திருப்பதும் கோடை காலம் என்பதனால் அதற்குரிய பாதிப்புகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வதும்
உடலை குளிர்ச்சிப்படுவதற்குரிய நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது போன்றவை செய்து வருவதன் மூலம் உஷ்ண பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் இவ்வாரம் தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதனால் ஏற்படலாம். விரயத்தில் செவ்வாய் இருப்பதனால். மற்றபடி பார்க்கின்ற பொழுது பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது கற்று கவனம் வேண்டும். 2இல் இருக்கின்ற குரு தனயோகத்தை கொடுப்பார். இந்த வாரம் செயல்கள் மிக சிறப்பாகவும் மனம் மிகவும் தெளிவாகவும் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிக்கு உயரதிகாரியுடைய ஆதரவு இவ்வாரம் சிறப்பாக இருக்கும். ராசியிலே சூரியன் உச்சம் பெறுவதனால். மற்றபடி சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு காரியமும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் திறன் உங்களுடைய மனதிலும் இருக்கும், உடலிலும் இருக்கும். ஆகையால் இவ்வாறும் உத்தியோகத்தில் உயர்வும் எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லாதவாறு இருக்கின்ற அருமையான வாரம் இவ்வாரம். பெண்களுக்கு என்று பார்க்கின்ற போது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் 2இலே குரு இருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இவ்வாரம் இருக்கும். கோடை காலம் விடுமுறை காலம் என்பதனால் குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு சிறப்பான மகளிருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவே இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் நன்றாகவே இருக்கின்றது. 2இலே குரு சுக்கிரனும் சிறப்பாகவே இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் இவ்வாரம் ஈடுபடுவதன் மூலம் நல்ல வரன்கள் வரக்கூடிய ஒரு யோகமானதாக இருக்கும். கலைத்துறை வெற்றியை கொடுக்கும், புகழ் கொடுக்கும், பணம் கொடுக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தடைகள் இல்லை. அனுகூலமான சூழ்நிலைகள், மக்கள் ஆதரவு, சக நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் போன்றவைகள் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்ற இவ்வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஆட்சி பெற்ற சனி மக்கள் ஆதரவை கொடுப்பார். காரிய அனுகூலங்கள் இருக்கும். பேச்சு திறமையாக இருக்கும். 2இலே குரு இருப்பதனால் மற்றவர்களை கையாளக்கூடிய திறமை இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது குரு கேதுவை பார்ப்பதினால். எனவே அரசியலில் ஆரோக்கியம். மாணவ கண்மணிகளுக்கு விடுமுறை காலம் உங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவும் இருக்கும். புதிய சிறப்பு வகுப்புகள் போன்றவற்றில் செல்வதற்கு ஆர்வம் கொண்டவர்களுக்கும் சிறப்பானதாகவே அமையும். பெற்றோர்கள் அதற்குரிய ஆதரவை கொடுப்பார்கள். புதிய விஷயங்கள் பயிலுவதை பற்றி நீங்கள் எண்ணம் கொண்டால், சிறப்பு வகுப்புகள் செல்லக்கூடிய ஆர்வம் இருந்தால் வெற்றி இருக்கின்றது. இதுவே மேஷ ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12இல் இருப்பதும் கோச்சார ரீதியாக நன்மையே. பொதுவாக சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு ஸ்தானம் இல்லை. கோச்சார ரீதியாகவும் 12இலே வருகின்ற போது சுக்கிரன் யோகத்தையே செய்வார். 6இல் அவ்வாறு இல்லை. எனவே சுக்கிரன் இவ்வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன், செவ்வாய், ராகு யோகத்தை தருகிறார்கள். 10இல் அமர்ந்திருக்கின்ற சனி கடின உழைப்பை கொடுப்பார். இவை நன்மையை தரக்கூடிய அமைப்பு என்றால் இவ்வாரம் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். அந்தணன் தனித்திருந்தால் அவதி. பொதுவாக ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொருகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கிரகம் குருவோடு சேர்க்கை பெறாத வாரம். ஆகையால் மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், சில சமயங்களில் முடிவு எடுப்பதை தடுமாற்றங்கள் குருவால் ஏற்படும். குரு வழிபாடு சிறப்பை தரும். காகபுஜண்டர் என்கின்ற சித்தரை வணங்கி வாருங்கள். சித்தர் வழிபாடு குருவுக்குரிய எளிய பரிகாரம்.
எளிய பரிகாரம் என்று கூற மாட்டேன், மனதிலேயே இருக்கக்கூடிய குரு வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்குரிய குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும், தடுக்க முடியும். பொதுவாக குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற போது ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் போன்ற இடங்களை பார்வை செய்வதால் அவ்விடங்கள் பலம் பெறுகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் செவ்வாய், ராகு, புதன் இருக்கின்ற யோகம். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான ஒரு செயல்கள் ஈடுபடும் போது குழப்பங்கள் ஏற்படும். ஆகையால் திட்டமிட்டு ஒரு முயற்சியை எடுங்கள். முன்னதாகவே காரிய திட்டமிடுதல் அவசியமாக இருக்கின்றது. அவசர கதியிலே எந்த ஒரு காரியம் பதற்றத்தோடு செய்து என்றால் பதறிய காரியம் சிதறும் என்கின்ற பழமொழிக்கேற்ப சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே 1க்கு 2 முறை முன்னதாகவே நாளை என்ன செய்ய வேண்டும் என்று முன் இரவே நீங்கள் திட்டமிடுதல் நல்லதை தரும். அதே சமயம் பொருளாதார ரீதியாக இவ்வாறு எவ்விதத்திலும் பாதிப்பில்லை, தன லாபம் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது ராசியிலே இருக்கின்ற குரு சில சமயங்களிலே முடிவிலே நீங்கள் தடுமாற்ற எதிர்கொள்வீர்கள். இவை செய்தால் நன்றாக வருமா என்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பை கொடுப்பீர்கள். அது வேண்டாம். காரணம், குரு உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் மற்றவர்களுடைய கருத்து உங்களுக்கு எதிராகவே இருக்கும். இம்முடிவுகள் நீங்களே எடுங்கள். உயர் அதிகாரியுடைய ஆதரவு சற்று குறையும் 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால். எனவே உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுங்கள். சக ஊழியரை எந்த ஒரு விஷயத்திலும் கலந்தாலோசிக்காமல் நீங்களே உங்களுடைய முயற்சிக்குரிய முடிவுகளை எடுப்பது இந்த வாரம் அவசியம். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குருவும் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். சில சமயங்கள் நீங்கள் கோபத்தை காட்டுவீர்கள். ஏனென்றால் ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால் கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பம் என்கின்ற வகையில் கணவன் மனைவியிலே அன்பு அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு. திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை. சுக்கிரனோ சூரியனோடு சேர்க்க பெற்றிருக்கிறார். அவற்றிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறும் பெரிய அளவிலே சாதகமான பதில் இல்லை. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறார். ஆனால் அது அவர் மறைவு ஸ்தானம் இல்லை. பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படும். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சிறப்பாக இருப்பதனால் மனம் தெளிவாக இருக்கும். 10, 11 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்களிலே எண்ணங்கள் தெளிவாக இருப்பதனால் ஜெயம் உண்டாகக்கூடியதாகவே இருக்கும் இவ்வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 12 விரயத்தில் இருக்கிறார். பொதுவாக சூரியன் 12 இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதால் பாதிப்பில்லை. ஆனால் இந்த வாரம் என்று வருகின்ற பொழுது பதவியிலே எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. மக்கள் ஆதரவு குறையும். இறுதியாக மாணவ கண்மொழி என்று பார்க்கின்ற போது புதன் 11 இருக்கின்ற அமைப்பு சிறப்பானது. எனவே கல்வியிலே தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் சிறப்பு பயிற்சிகள் எடுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். அதே சமயம் வெளியூரிலே உங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லக்கூடிய அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அருமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் இருப்பது யோகமானது. ஆகையால் இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் வெற்றி உண்டாகும். மேலும் 10 செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார்.
ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் 10லே அமர்ந்திருப்பது உபஜயஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால் செவ்வாயாலும் பாதிப்பு இல்லை. எனவே எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பீர்கள், அவற்றில் நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள். 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரே என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும். ஆனால் 12ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் போன்றவர்கள் அமர்ந்திருப்பதனால் குருவால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. 9ல் சனி ஆட்சி பெற்று இருக்கின்றார், யோகாதிபதி, அதுவும் பலம். 4லே அமர்ந்திருக்கின்ற கேது குருவால் பார்க்கப்படுகின்றார். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் போன்ற இடங்களை பார்வை செய்வார். ஆகையால் கடன் அடையக்கூடிய வாரமாக இவ்வாரம் அமையும். திடீர் யோகம், திடீர் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இவ்வாரம் அமையும். காரணம், ராசிக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம் என்கின்ற கேந்திரங்களுக்கு அதிபதி குரு பகவான், அவரே பாதகாதிபதி. அவர் விரயத்தில் அமர்வது திடீர் விபரீதம் யோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் குருவால் இவ்வாரம் எவ்விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10ல் அமர்ந்திருக்கின்ற புதன் தனலாபத்தை கொடுப்பார், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார், முயற்சிகளில் ஜெயம் உண்டாகும், வெற்றிகளை கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் எதிரிகள் சற்று ஒதுங்கியே இருப்பார்கள். எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் இருக்கும். எனவே இந்த வாரம் நன்மைகள் இருக்கிறது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 3ஆம் இடத்துக்குரிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்ற இவ்வாரத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பாக முயற்சிகள் எடுப்பீர்கள். வேலை என்று வந்துவிட்டால் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமாகி அவற்றை கெட்டிக்காரத்தனமாக முடித்து வெற்றியை பெறுவீர்கள் மற்றும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இவ்வாரம் கிடைக்கும். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே சற்று பொறுமை காட்ட வேண்டும். ராசியை செவ்வாய் பார்க்கிறார், பகை கொண்டவர் 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்களுடைய அன்புக்குரியவர் செய்கின்ற சிறு தவறை கூட நீங்கள் பெரிதுபடுத்துவீர்கள். 7ஆம் இடத்துக்குரிய குரு 12லே மறைவதனால். எனவே இவ்வாரத்தில் கணவன் மனைவியிலே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை, ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். திருமண முயற்சியிலே தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் குரு பலம் மட்டும்தான் ஒருவருக்கு திருமண முடிவு என்றால் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்திருக்கணுமே, இல்லையே இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துவிட்டாரே என்ற கவலை வேண்டாம். 11ஆம் இடத்தில் செய்யாத குரு இப்பொழுது செய்வாரா என்றால் நிச்சயம் தசாபுத்தியில் சாதகமாக இருந்தால் நிச்சயம் திருமண தடைகள் இருக்காது. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது, காலதாமத திருமண தடைகள் இருந்தால். எனவே இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பார். திருமண முயற்சியிலே நன்மை இருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் 11ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். சனி பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவானை 9ஆம் இடத்துக்குரிய சனி ஆட்சி பெற்று பார்ப்பதினால் கலைத்துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது. புதிய படைப்புகள் வெளியிடுவது தடைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ தாமதங்களோ இருக்காது. எனவே உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரம் கிடைக்க, மக்கள் ஆதரவு, புகழ் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் அடையக்கூடியதாக யோகமாகவே இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் மிக சிறப்பாக இருக்கின்றார். 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 3க்குரியவர். தைரியமான முடிவுகள், முயற்சியிலே ஜெயம், வெற்றி, தைரியம் என்பது உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்கள் பொறுமை காட்டுவார்கள். பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். செல்வாக்கு உயரும். இவ்வாரத்தில் மாணவ கண்மணிகளுக்கு புதன் 10லே அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். அவர் நீச்சம் பெற்றாலும் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி, அவரை 4ஆம் இடம் என்கிற உயர்கல்விக்குரியவர். எனவே புதன் 10லே அமர்ந்திருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஆகையால் புதிய வகுப்புகள், அதாவது சிறப்பு வகுப்புகள், புதிய விஷயங்கள் பயிலுவதற்குரிய ஆர்வம் போன்றவைகள் இருக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி என்று உங்களுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய, உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலா செல்லக்கூடிய யோகமான வாரமாகவும் இவ்வாரம் இருக்கிறது. இதுவே முதல் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இப்பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, வாரத்தின் முதல் நாள் மற்றும் 4ஆம் நாள் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே கொஞ்சம் பொறுமை நிதானம் வேண்டும். அட்டமத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். சந்திரன் ராசியாதிபதி சனியோடு சேர்க்கை பெறுவதனால் நிதானம், பொறுமை, புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பெரிய முதல்களை இன்றைய அத்தகைய நாட்களிலே செய்ய வேண்டாம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி கவனம். அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். எனவே 8இல் சனி இருப்பதனால் கணவன் மணி ஒருவரே இருந்து வந்த விரிசல்கள் குறையும், மாற்றம் ஏற்படும். மனதளவிலே உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு செயல்களிலே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக நிதானமாக கையாள்வீர்கள். சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் வார்த்தையிலே மட்டும் நிதானம், பொறுமை வேண்டும். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 5க்கு 5 என்று பாவத் பாவமாக மீன ராசியில் இருக்கின்றார். ஆகையால் செவ்வாய் பலம் பெறுகின்றார் குருவோடைய வீட்டிலே. மேலும் ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற ஒரு விஷயம், அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு செயலிலும். செவ்வாயே ஒரு அவசரத்தை கொடுக்கக்கூடியவர், கோபத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவற்றை ராகு அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆகையால் எந்த ஒரு காரியத்திலும் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மேலும் சந்திரன் ராசியாதிபதி சனியோடு 8இல் இருப்பதும், பிறகு 5ஆம் தேதி இறுதியிலே 6 போன்ற நாட்களில் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது நிதானம் வேண்டும் இவ்வாரத்தில் மனதளவிலே. மற்றபடி 10இல் சூரியன், சுக்கிரன் பொதுவாக 10இல் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் உங்கள் ராசிக்கு அது விதிவிலக்கு. காரணம், அவர் 10இல் மேஷத்தில் அமர்கின்ற பொழுது 7ஆம் பார்வையாக துலாம் ராசி என்கின்ற தன் சொந்த வீட்டை பார்ப்பார். அந்த இடம் பலம் பெறும். எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை பார்ப்பது நல்லது. அந்த வீடு பலம் பெறுவதனால் 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம் போன்ற இடம். ஆகையால் வீட்டுக்கு கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக குரு 11இல் இருப்பதனால் இருக்கின்ற பணம் வரவை நீங்கள் கடன் அடைப்பதற்குரிய முயற்சி எடுங்கள். அப்பொழுதுதான் மனதளவிலே சனி ஒரு குழப்பத்தை கொடுப்பார். பொருட்கள் வாங்கலாம், வரவுதான் இருக்கின்றதே என்று ஆடம்பர செலவுகளை தற்பொழுது தவிர்ப்பது நல்லது. 7.5 சனியை விட அஷ்டம சனி அதிக கெடுபலன்களை கொடுக்கும். ஆகையால் ஆடம்பர செலவுகளை தற்பொழுது தவிர்ப்பது நல்லது. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இவ்வாரம் சற்று பொருளாதார ரீதியாக பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது. பெரிய முதலில் செய்கின்ற போது எச்சரிக்கை வேண்டும். மற்றவர்கள் கூறினார்கள், நண்பர்கள் கூறினார்கள் என்பதற்காக யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். ஜாமீன் யாருக்கும் போடாதீர்கள். முயற்சி எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை. காரணம், 8இலும் 9இலும் சந்திரன் பாதிக்கப்படுகின்றார். சனியோடு சேர்க்கை, ராகுவோடு சேர்க்கை. எனவே தொழில் வியாபாரம் 11இல் இருக்கின்ற குரு லாபங்கள் வருகின்ற பொழுது இருக்கின்ற கடன், மேலும் செலுத்த வேண்டிய தொகை போன்றவற்றை அழைத்து விடுவது நல்லது. சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சேமிப்பு என்று வைத்தால் வேறு வகையில் அவை செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். கடன் அடைப்பது நல்லதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 8இல் சனி இருந்தாலும் 10இல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். அதே சமயத்தில் சனி உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8க்குரிய வர 8இல் போய் அமர்ந்திருப்பது அஷ்டம சனி என்பதனால் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். உங்களை தேவையில்லாமல் வழிகாட்டுதலே தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவார். தவறான வழிகாட்டுதல். எனவே நண்பர்களை நம்ப வேண்டாம், சக ஊழியர்களை நம்ப வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். ஆனால் உக்கிரன் 10இல் இருக்கின்ற நிலை பெண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை அல்லது ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனை என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இவ்வாரத்தில் கவனம் வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் சனி பகவான். அவர் 8இல் அமர்ந்திருக்கின்றார். இதுவரை அவர் உங்களுக்கு 8இல் அமர்ந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து வந்தவர். இப்பொழுது குரு லாபத்துக்கு வந்திருப்பதனால், குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் குருவோடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். எனவே பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு உங்களுடைய சமயோசித புத்திசாலித்தனமான பேச்சு திறமையினால் உங்களுடைய கணவன் மணி உறவிலே பிரச்சனை இல்லாத வாரமாக இவ்வாரம் இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கிறது. அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண முயற்சியில் சாதகமான பதில் வரக்கூடியதாக இவ்வாரம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம். உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் எடுத்து இந்த இருவருடைய ஜாதகம் ஒப்பிட்டு முடிவுக்கு வருவது நல்லது. பெற்றோர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறை இவ்வாரம் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. லாபத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் 10இல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. 8இலும் சனி 10இலே சுக்கிரன் இருப்பதனால் கலைத்துறையிலே சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். படைப்புகள் வெளியிடுவது தேவையற்ற குறுக்கீடுகள் இருக்கும். இப்பொழுதெல்லாம் கலைத்துறையிலே ஒரு படம் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. கட்ட பஞ்சாயத்து போன்றவையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இவ்வாரம். ஆகையால்
ஆகையால் கவனம் வேண்டும் இவ்வாரம் கலைத்துறையிலே. அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் மிக அற்புதமாக 10ல் உச்சம் பெற்றிருக்கிறார். 2லே சனி, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சூரியன் உச்சம் பெறுவது சிறப்பு என்றால் சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ஊடகங்களிலே உங்களுடைய பேச்சுகள் திரிக்கப்படும். எனவே பேச்சிலே கவனம் வேண்டும். மற்றவர்களை பற்றி நீங்கள் குறை கூறுவதோ அல்லது தாக்கி பேசுகின்ற பொழுது எச்சரிக்கையாக நிதானமாக பேசுங்கள், தேர்தல் காலம் என்பதனால். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் ராகுவுடைய பிடியிலே இருக்கின்றார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருந்து கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தேர்வுகள் முடிந்துவிட்டது. இருப்பினும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் கவன சிதறல்கள் ஏற்படும். பெற்றோர் ஆலோசனை பின்பற்றுங்கள், அதுவே நல்லது. இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. 5, 6 போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் கொண்ட நாட்கள். ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சந்திரனால் சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லை. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிற ஆகையால் சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லை. மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான். அவர் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம். ஆனால் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 8ல் அமர்ந்திருப்பதும் மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 10ல் அமர்ந்திருப்பதும் சிறப்பல்ல. ஆனால் 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுதும் 8ல் ராகுவும் அமர்ந்திருக்கின்றார். இவர் இருவரும் 8ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்பில் பாதிப்பில்லை. எனவே செவ்வாய், சந்திரன், ராகு 8ல் அமர்ந்தாலும் இவ்வாரத்தில் பாதிப்பில்லை. சனி 7ல் அமர்ந்திருக்கின்றார். 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இவ்வாறு எந்த ஒரு கிரகமும் இல்லை. கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. காகபூஜனரை வணங்கி வாருங்கள், சிவ வழிபாடு நன்மையை தரும். மேலும் அனுமன் சாலிசாவை கேட்பது சனி பாதிப்பு நிச்சயம் குறையும். 10ல் குரு இருக்கின்றார். பொதுவாக 10ல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. இங்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பதனால் குருவால் இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் இவ்வாரம் என்றால் அது சனீஸ்வர பகவானே. எனவே சிவ வழிபாடு நன்மையை தரும். பொதுவாக துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கு நண்பர்களுக்கு 9லே சுக்கிரன் 10க்குரிய 9லே அமர்ந்திருப்பது யோகமானது. மேலும் ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது பலத்தை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிவிட்டால் முடித்து விட வேண்டும் என்கின்ற உத்வேகம் இருக்கும். அதே சமயத்தில் 7லே சனி இருப்பதால் சற்று சோம்பலும் இருக்கும். காரியத்தில் இறங்க மாட்டீர்கள், இறங்கிவிட்டால் முடித்து விடுவீர்கள். அதுதான் சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனமே. எனவே இவ்வாரத்தில் துறை ரீதியாக உடம்பில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற சோம்பலை தவிருங்கள். உற்சாகமாக சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது சிம்மராசிக்கு மிகுந்த சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள். இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. பொருளாதார இழப்பு என்பது பிரச்சனை என்பது வேறு. நீங்கள் எதிர்பாராத செலவுகள் வரும். அந்த செலவுகளுக்குரிய உங்களுடைய பணம் கொஞ்சம் கரையக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு இருந்தால் சிக்கன நடவடிக்கை நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 7ல் சனி அமர்ந்திருப்பதும் 10ல் குரு அமர்ந்திருப்பதும் உங்களுடைய துறை ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். ஆனாலும் சுக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராகவே சதி செய்வார்கள். பொதுவாக சிம்மராசி மற்றவர்களுக்கு
உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இங்கு அவை இப்பொழுது அவசியமா? நிச்சயம் இல்லை. எனவே உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்றும் பெரிய அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7லே சனி. ஆகையால் கணவன் மனைவிலே சில மன வருத்தங்கள், கருத்து பேதங்கள், வேறுபாடுகள் இருக்கும். இவ்வாரமும் அவை தொடர்கின்றது. எனவே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் கணவரிடம் கலந்தாலோசிக்கும் பொழுது கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாயும் ராகுவுடைய சேர்க்கையில் இருப்பதனால் கோபம் வரும். ஏனென்றால் ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவியிலே அன்பு அதிகரிக்கும் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற போது குருபலம் இல்லை, 7லே சனி. இந்த வாரம் திருமண முயற்சியில் பெரிய அளவில் சாதகமில்லை. குரு உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருப்பதால், ஆனால் சுக்கிரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். இருந்தாலும் இந்த வாரம் திருமண முயற்சியில் பெரிய சாதகமான பதில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. கலைத்துறை சுக்கிரன் சாதகம், ஆனால் 10ல் குரு. 1க்கு 2ஆக ஒரு அடி முன்றாக வைத்தால் 2 அடி பின்ன போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை, செவ்வாய் 8ல் இருப்பதனால். எனவே கலைத்துறை பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய துறை. இந்த வாரம் கவனம் நிதானம், குறிப்பாக சந்திராஷ்டம நாட்டிலே கவனம் வேண்டும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சனியோடைய பார்வையில் இருப்பதும், சனி ராசியை பார்ப்பதும், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ஆனாலும் செவ்வாயும் பார்க்கிறார். எனவே வார்த்தையில் நிதானம் வேண்டும். மக்கள் ஆதரவு குறையும். எந்த ஒரு முயற்சியிலும் சில தடைகள் எதிர்கொண்டு அதனால் உணர்ச்சி வசப்படுவீர்கள், வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை நிதானம் அவசியம். மாணவ கண்மணியில் என்று பார்க்கின்ற புதன் 8ல் அமர்ந்திருப்பது ஓரளவுக்கு நன்மைதான். ராகுவுடைய சேர்க்கை என்பதனால் தான் ஓரளவுக்கு நன்மை. மறைந்த புதன் சிறப்பை தருவார். இருந்தாலும் தேர்வுகள் எல்லாம் முடிந்திருக்கும். புதிய சிறப்பு வகுப்புகள், ஒரு புதிய விஷயங்கள் பயில வேண்டியும் என்ற ஆர்வம் போன்றவைகள் இந்த வாரம் இருக்கும். பெற்றோர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு நன்மையை தரும். இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இதை பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் மிக சிறப்பானது. வாரத்தின் இறுதி நாட்களாகப்பட்ட 8ஆம் தேதி 9ஆம் தேதி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் பாதிப்பு இல்லை. மீன ராசியிலே அங்கு இந்த வாரம் புதன் செவ்வாய் ராகு போன்றவர்கள் சந்திராஷ்டமம் பாதிப்பு இல்லை. ஆனால் 7ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு இருக்கிறார்களே என்ற ஒரு கேள்வி எழலாம். 7லே புதன் செவ்வாய் ராகு இருந்தாலும் 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேத அடிப்படையிலே பாதிப்பு இல்லை. ஆகையால் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அவர்களாலும் பாதிப்பில்லை. இங்கு யோகத்தை யார் தருவார்கள்? இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி 6லே இருப்பதும் 9லே குரு இருப்பதும் மிக சிறந்த யோகம். ராசியிலே கேது அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கின்ற அமைப்பு ஞானக்காரர்கள். கேது அறிவை விரிவடைய செய்வார். புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை கொடுப்பார். புதிய எண்ணங்கள் தோன்றும். இவை செய்தால் நன்மை தரும், இவை செய்தால் சிறப்பை தரும் என்று அவை உங்களுக்கு யோகத்தை தரும். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், சூரியன் பார்க்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யோகாதிபதியான சுக்கிர பகவான் 8லே அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரும். ஆகையால் இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தன லாபம் அதிகரிக்கும். குரு ராசியை பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு சாதிக்கக்கூடிய அறிவு இருக்கும். அறிவு விரிவடையும். ஆற்றல் திறன் அதிகரிக்கும். 6லே சனி வெற்றியை கொடுப்பார். கடன் பிரச்சனையை தீர்ப்பார். புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை கொடுப்பார். சத்துருக்களோடு
சனியுடைய ஆதிக்கம் இருக்காது. நோய் நொடிகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய செயல்கள் வரும். 9லே குரு வந்ததனால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது விரையாதிபதி சனி சூரிய பகவான் 8ல் அமர்ந்திருப்பது திடீர் நன்மையும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நல்ல செய்தி, அதற்குரிய ஒரு இன்டர்வியூ கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் போன்றவைகள் கிடைக்கும். எனவே உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். பெண்களிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால், பகை கொண்ட இருப்பதனால் கணவன் மனைவியில் கொஞ்சம் பொறுமை, அன்புக்குரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாகவே இருக்கிறது. சுக்கிரன் சாதகமாகவே இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல செய்தி, நல்ல வரன் அமையும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் சூப்பராக இருக்கிறது, சிறப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் 8லே சுக்கிரன் அற்புதமாக இருக்கின்றார். புதிய வாய்ப்புகள், அவற்றின் மூலம் பெரிய அளவில் புகழ், பணம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய 6லே சனி இருக்கின்ற யோகம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையும் வாரம் களை கட்டும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 8ல் இருப்பதனால் சில முட்டுக்கட்டைகளை சந்திப்பீர்கள். ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் போன்ற இடங்கள் கிரகங்கள் இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மக்கள் ஆதரவு கிடைக்கும். ஆனால் பக நண்பர்களே உங்களுக்கு பகைமையாக எதிராக சதி செய்வார்கள். எனவே நண்பர்களை இவ்வாரத்தில் நம்பார்கள். எதிரிகளை கூட நம்பிவிடலாம். துரோகிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக அரசியலிலே இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் ராகுவுடைய பிடியில் இருக்கின்றார். கல்வியை சற்று புதிய விஷயங்கள் பயில வேண்டும் என்பதில் ஆர்வம் குறையும். விடுமுறை என்பதனால் கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். சுற்றுலா செல்வீர்கள். பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்வீர்கள். திருவிழா போன்றவர்களுக்கு செல்வீர்கள். ஆகையால் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். கவன சிதறல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவை சிறப்பல்ல. பொதுவாக சுக்கிரன் 6, 7 மற்றும் 10ஆம் இடம் போன்ற 3 இடங்களில் அமர்கின்ற பொழுது யோக பலன்களை தருவதில்லை கோச்சார ரீதியாக. ஆனால் 7லே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நண்பர்களிடம் பிரிவு, கணவன் மனைவிகளில் சில பாதிப்புகள், உரசல்கள், விரிசல்கள் போன்றவர்களை ஏற்படுத்துவார். கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் 6லே செவ்வாய், புதன், ராகு அமர்ந்திருப்பது யோகத்தை காட்டுகின்றது. இங்கு உறவுகளிடம் பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்கள், கணவன் மணி உறவு, காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுத்த ஒழிய பொருளாதார ரீதியாக இவ்வாறும் இவ்விதத்திலும் பாதிப்பில்லை. 6லே செவ்வாய், ராகு மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் 8ல் குரு அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 8ல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை கோச்சார வேதி அடிப்படையிலே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் இருப்பதனால் குருவால் இவ்வாரம் இவ்விதத்திலும் பாதிப்பில்லை. சனியாகப்பட்டவர் 5ல் அமர்ந்திருப்பதும் ஆட்சி பெற்றிருப்பதும் நன்மையை தரும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள்
குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதளவில் பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவற்றினால் தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தாத ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கும். தவறுங்கள். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன், செவ்வாய், ராகு இந்த வாரம் தனயோகத்தை கொடுப்பார். எதிரிகள் எதிலே வந்தாலும் எதிர்த்து கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும். மனதிலே சஞ்சலங்கள் இருந்தால் எவ்வாறு மனதிலே சஞ்சலங்கள் இருக்கின்றபோது தைரியம் வரும். எனவே மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் பகமை காட்டுவார்கள். உங்களுடைய சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். 7ஆம் இடத்தில் பாதகாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருப்பதும் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற அஸ்தங்க நிலையும் இந்த வாரம் இருப்பதனால் பொறுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சக ஊழியரிடம் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் காட்டுங்கள். வெளிப்படைத்தன்மை வேண்டாம். ரகசியம் பாதுகாருங்கள். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்ற நிலை. கணவன் மனைவி சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமையும் நிதானமும் வேண்டும். இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவி சில கருத்து பேதங்கள் இருக்கும் ஒழிய குடும்பத்தில் அவள் பெரிய அளவில் பூதகரமாக வெளிப்படுமா என்றால் நிச்சயம் இல்லை. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. கலத்திரக்காரன் சுக்கிரனும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் இவ்வாறு நல்ல ஒரு சாதகமான பதிலில்லாதவாறே அமைந்திருக்கின்றது. அதாவது கலைத்துறை நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை சில பொருளாதார இழப்புகள் ஏற்படும். எந்த ஒரு முயற்சியிலும் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள். அவற்றின் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இல்லாத ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் திட்டமிட்டு செயல்படுவது இந்த வாரம் நன்மையை தரும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் சனி சூரியனை பார்ப்பதினால் பெரிய அளவில் முன்னேற்றமோ வெற்றியோ அல்லது பெரிய தலைவர்களுடைய ஆதரவும் இல்லை. மக்கள் ஆதரவு கொஞ்சம் குறையும். இதுவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது 6இலே புதன் இருப்பதனால் விடுமுறை என்றாலும் சில புதிய சிறப்பு வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் செல்வீர்கள். அவற்றினால் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். துலாம் ராசிக்குரிய இவ்வார பலன் இதுவே. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். ஒரு நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 5இல் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பில்லை என்றாலும் 5இலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ராகு அமர்ந்திருப்பதும் பொழுது 4ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் செவ்வாய் ராகுவால் பாதிப்பு இல்லை. 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், ஆகையால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் குருவும் 6இலே சூரியனும் யோகமாக அமர்ந்திருக்கின்றார்கள். மனம் தெளிவாகவும் எந்த ஒரு காரியத்திலும் முழு உற்சாகமான ஈடுபாட்டையும் காட்டுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பது உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற அமைப்பு. குருவும் பார்ப்பதனால் இனி பாதிப்பு இல்லை. இருந்தாலும் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும்.
வீடு வாங்கும் பொழுதும் மற்றும் வாகனம் வாங்குகின்ற பொழுதும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். வீடு வாங்குகின்ற பொழுது பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். எனவே அவற்றில் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பது சிறப்பானது. லாபத்தை பார்ப்பது, 3ஆம் இடத்தை பார்ப்பது யோகமானது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 6லே உச்சம் பெற்றிருப்பது சிறப்பானது. எனவே பண வரவு நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்குது. மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ஊழியர்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பு உங்களுக்கு லாபத்தை அதிகரித்து கொடுக்கும். லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் இந்த வாரம் உங்களுடைய வெற்றியை பெறக்கூடிய, எளிதாக அடையக்கூடிய யோகம் தனயோகமாக இருக்கும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான சுறுசுறுப்பான மனநிலை, கடின உழைப்பு, எதிரிகளுடைய பிரச்சனைகள் அல்லை. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உயரதிகாரிகள் பகைமை காட்ட மாட்டார்கள், பாராட்டுவார்கள். தட்டி கொடுத்து உங்களுடைய வேலையை வாங்குவார்கள். எனவே உத்தியோகத்தில் உற்சாகமாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு சாதகமான வாரம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு ஒரு நன்மையான பதில் கிடைக்கும். ஆகையால் இந்த வாரம் உற்சாகம். அதாவது பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு 7லே குரு அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய, குதாகலமாக இருக்கக்கூடிய, விடுமுறையை நன்றாக சுற்றுலா சென்று அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பது சிறப்பானது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமற்ற நிலை என்றாலும் குருபலம் நன்றாக இருப்பதனால் திருமண முயற்சியில் சாதகமான ஒரு பதில் கிடைக்கும். பெற்றோர்கள் அதை துரிதப்படுத்தலாம். நல்ல வரன் அமையும். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 7லே குருவும் 6லே மேலும் பார்க்கும்போது 7லே குருவும் 6லே சூரியன் இருப்பது சிறப்பானது. எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. மற்றவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். குறிப்பாக மக்கள் ஆதரவு, பெயர், புகழ், பணம் சேரும். அதாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 6லே உச்சம் பெற்றிருப்பதனால் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக இருக்கும். உற்சாகமான முயற்சிகளை எடுப்பீர்கள். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். மேடை பேச்சு சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஊடகங்களில் பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையாக எதிரொலிக்கும். பொதுவாக அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வாரம். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் ராகுவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். இருப்பினும் குரு ராசியை பார்க்கிறார். தேர்வுகள் முடிந்திருந்தால் உங்களுடைய விடுமுறை மிக சிறப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய, பெற்றோர்களுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு செல்லக்கூடிய, தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விடுமுறை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திர அடிப்படையும் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பருக்கும் உற்றார்கள் மற்றும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக குரு 6ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் குருவோடு எந்த ஒரு கிரகமும் சேர்க்கை பெறாது. வாரத்தின் இறுதி நாளிலே சந்திரன் சேர்வார். ஆக இந்த வாரம் நிதானம், பொறுமை, கவனம். 3லே சனி நன்மையை தரக்கூடிய வகையாக அமர்ந்திருக்கிறார். 5லே சுக்கிரன் சிறப்பாகவே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 9ற்கு 9 என்று பாவமாக 5இல் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மையே. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகுவோடு சேர்க்க பெற்றிருக்கின்றார். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய அவ்வீட்டுக்கு 12லே 4லே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் தான்
குழந்தைகளோட விளையாடத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக ஒரு இடம் வாங்குவதாக இருந்தால் மிக நிதானம் வேண்டும். வாகனம் வாங்குவதால் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது 10ல் அமர்ந்திருக்கின்ற கேது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகையால் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு ராசியாதிபதி 6ல் அமர்ந்திருப்பதனால் குரு வழிபாடு நல்லது. வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலே பாதிப்புகள் இவ்வாரத்தில் எவையும் இல்லை. அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் 5லே சூரியன் உச்சம் சிறப்பானதே. சுக்கிரனோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றார், பலமானதே. இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி 6ல் இருப்பதனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டது ஒரு நிலைக்கும். மறைமுகமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்வார்கள். இதுவரை 5ல் இருக்கின்ற குரு யோகத்தை தந்து வந்தார். இப்போது 6ல் அமர்ந்திருக்கின்றார். எந்த கிரகமும் சேர்க்கப்பெறவில்லை. எனவே உத்தியோகத்தில் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். இவ்வாரத்தில் மற்றொரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 4லே சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். எனவே கணவன் மணி உறவிலே எவ்விதத்திலும் திருமணமான பெண்களுக்கு பாதிப்பு இல்லை. குழந்தைகளோடு நடத்தி கவனம் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் எவ்விதத்திலும் பெரிய சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. 6ல் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்க இவ்வாரத்தில் திருமண முயற்சி 3லே சனி இருக்கின்றால் முயற்சியில் எடுப்பீர்கள். நல்ல பதிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றனால் நல்ல பதில் கிடைக்கும் மணமகன் வீட்டிலிருந்து பார்க்கின்ற பொருத்தத்தை பொறுத்து. அடுத்தாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் வாரம் சாதகமாக இருக்கின்றார். 3லே சனி கலைத்துறைக்கு நன்மையை தருவார். எனவே கலைத்துறையிலே புதிய முயற்சிகள் எடுக்கின்ற சில முட்டுக்கட்டைகள் இடையூறுகள் இருக்கும் என்றாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் துணிச்சல் இருக்கும். முயற்சியை தளரமாட்டீர்கள் மனம். எனவே படைப்புகள் வெளியே சில இடர்பாடுகள் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 5லே உச்சம் பெற்றிருக்கின்றது ஒரு வகையில் நன்மை. 3லே சனி இருப்பது மக்கள் ஆதரவு கிடைக்கும் தேர்தல் காலம். எனவே மக்கள் ஆதரவு தனுசு ராசிக்கு குறையாது. நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வெற்றியை தர முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கும். எனவே அரசியலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இவ்வாரத்தில் எவையும் இல்லை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் நன்றாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். தேர்வுகள் முடிந்துவிட்டது. அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் செல்வீர்கள். அவற்றுக்குரிய நாட்டம் மற்றும் விருப்பம் இருக்கும். எனவே இப்பொழுது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பொறுப்பாக 12ஆம் தேர்வு முடிந்தால் நீட் தேர்வு செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் உற்சாகமாக உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய முறை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சிறப்பாகவே இருக்கின்றார். 3லே செவ்வாய் ராகு பலமாக இருக்கின்றார். அவற்றிலே செவ்வாயோடு சந்திரன் சேர்வது சந்திர மங்கள யோகம் என்கின்ற யோகத்தையும் தரும். 4லே சுக்கிரன் மிக அற்புதமாகவும், உங்கள் ராசிக்கு 5லே குரு மிக பலமாகவும், ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் சிறப்பானது. 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. பாத சனியாக சனி இருக்கின்றார். இருப்பினும் அவர் ராசியாதிபதி. இவ்வாரத்தில் அவரால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. காரணம், சந்திரன் சனியோடு சேர்க்கப்பெறுகின்ற பொழுது 7ரை சனி பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் புதிய முயற்சிகளிலே ஜெயம் உண்டாகும்.
துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, முயற்சிகள் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த இடத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆகையால் பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், புதிய விஷயங்களிலே ஈடுபாடுகள், புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணங்களுக்குரிய செயல்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு புதிய முயற்சிகள் போன்றவைகள் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 4ஆம் இடத்தில் அட்டமாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். இருப்பினும் சனி பார்வை இருக்கின்றது. ஆகையால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், பகமை காட்ட மாட்டார்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய வகையாகவே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த வாரம் உத்தியோகத்தில் சஞ்சலங்களோ குழப்பங்களோ எவையும் இல்லை, நன்மையே இருக்கின்றது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இப்பொழுது அதிகரிக்கும். குரு ராசியை பார்ப்பதனால் மனம் தெளிவாகும். 2லே சனி இருப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இனி இருக்காது. குரு பார்ப்பதனால் கொஞ்சம் பொறுமை காட்டுவீர்கள், நிதானமாக விஷயத்தை கையாளுவீர்கள். கணவன் மனைவி உறவு இவ்வாரம் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்ற இவ்வாரம் திருமணமற்ற ஏழை நடந்து கொண்டாலும் தடைகள் இல்லை. நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். சாதகமான ஒரு சூழ்நிலைகள், பதில்கள் அடைவீர்கள். பெற்றோர்கள் தாராளமாக இவ்வாரம் முயற்சிக்கலாம். அடுத்ததாக கலைத்துறை யோகமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை 7.5 நடந்து கொண்டதால் இந்த வாரம் வெற்றியே இருக்கின்றது. உங்களுடைய படைப்புகள் வெளியிடுவது தடைகள் இருக்காது. சிறப்பான செயல்பாடுகள், மக்கள் ஆதரவு, பெயர் புகழ், புதிய முயற்சி எடுக்கின்ற போது எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாத ஒரு வகையான வெற்றி இருக்கிறது இவ்வாரம். 3ல் இருக்கின்ற செவ்வாய் ராகு அவரை அதிகப்படுத்தியே கொடுப்பார். அதனால் அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் நன்மையான வாரம். பொதுவாக மகராசிக்கும் அரசியலுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இல்லை என்றாலும் இந்த வாரம் உங்களுடைய லக்னம் சாதகமாக இருந்தால், அரசியல் ஈடுபாடு கொண்டவராக இருந்தால் வெற்றி இருக்கிறது. தேர்தல் காலம் என்பதால் போட்டியிடுவதாக இருந்தால் இந்த வாரம் மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் 3லே புதன் ராகுவோடைய பிடியில் இருக்கிறதா இருந்தாலும் தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் புதிய வகுப்புகள், புதிய சிறப்பு வகுப்புகள், புதிய கல்வியை கற்றுக்கொள்ள பயிலக்கூடிய ஒரு குறுகிய நாள் விடுமுறை நாட்கள் வகுப்புகள் போன்றவற்றில் ஈடுபாட்டை காட்ட மாட்டீர்கள். பெற்றோர்கள் வழிகாட்டுதல் பின்பற்றுவது நல்லது. இதுவே மகராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரம் மிகவும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். காரணம், ராசியிலே சனி. 6ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் சந்திர பகவான் ராசியிலும், பிறகு 2ஆம் இடத்திலே ராகுவுடைய சேர்க்கை பெறுவதும், பிறகு 3ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்க்கை பெற்ற அமாவாசை வருவதும் இந்த வாரம் உடல்நலத்தில் மிக அக்கறை காட்ட வேண்டும். எதிரிகளுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். சற்று பொறுமை, திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபாடு காட்டுவது, எந்த ஒரு செயலிலும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக ஈடுபடுவது நல்லது. ஜென்ம சனி, 4லே குரு, 2லே ராகு, 8லே கேது என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையாக இவ்வாரம் தொடர்கின்ற பொழுது நாள்கோளாகப்பட்ட சந்திரனும் சாதகமற்ற நிலையில் இருப்பதும், 7ஆம் இடத்துக்குரிய பகை கொண்ட சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பலமாக இருப்பதும் கவனம் கொள்ள வேண்டும். 2லே செவ்வாய் ராகு இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். குடும்பத்தில் சில மன வருத்தங்கள், கருத்து பேதங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் போன்றவை, சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பதால் 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில். ஆகையால் பொறுமையாக வார்த்தையை உபயோகிப்பது நல்லது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் இவ்வாரம் பெரிய முதலீடு செய்கின்ற போது மிகவும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 2லே ராகுவோடைய பிடியில் இருப்பதனால், எனவே பெரிய தொகை ஈடுபடுவது, புதிய தொழில் துவங்குவதால் ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரமும் அவ்வாறே. பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம்.
மற்றபடி கவனமாக செயல்பற்றீர்கள் என்றால், சிக்கன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால், ஆடம்பர செலவுகளை தவிர்த்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது உத்தியோகம் மிக நிதானத்தை காட்டுங்கள். வார்த்தையிலே பொறுமை வேண்டும். 2 செவ்வாய் ராகுவும் இருப்பதும், சந்திரன் மனோகாரகன் பாதிக்கப்படுகின்ற வகையாக சனி சேர்க்கை, ராகு சேர்க்கை என்கின்ற ரீதியாக இந்த வாரம் அமைவதால் ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். அடுத்ததாக திருமணமாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாய் ராகு. எனவே குடும்பத்தில் பொறுமை காட்டுங்கள். கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வார்த்தையிலே பொறுமை வேண்டும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் ஒரு நிதானம் பொறுமை தேவை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. கலத்திரக்காரர்கள் யோகாதிபதியான சுக்கிரனும் சூரியனுடைய பிடியில் இருக்கின்றார் அஸ்தங்கமாக. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபட்டாலும் பெரிய அளவிலே சிறப்பான பதில்கள் இல்லை. தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் நன்மையான செய்தி கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை மிக பொறுமை வேண்டும். சில பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறீர்கள். கடந்த வாரம் இல்லாமல் இந்த வாரமும் அவ்வாறு இருக்கின்றது. சில பிரச்சனைகள், படைப்பில் வெளியிடுவதில் தடைகள், தடுமாற்றங்கள், மேலும் கால தாமதங்கள் போன்றவற்றை சந்தித்து வருகின்றீர்கள் கலைத்துறையிலே. எனவே இந்த வாரம் பொறுத்தவரை படைப்புகளில் வெளியிட்டாலும் மக்கள் ஆதரவிலே சற்று குறையும். வரவு அதாவது படத்துடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடிய மக்கள் ஆதரவு இந்த வாரம் பெரிய அளவில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் கவனம் வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகளை எதிர்கொள்வீர்கள். காரணம் ஜென்ம சனி மட்டுமல்ல, சந்திரனும் பாதிக்கப்பட மேடை பேச்சில் மிக பொறுமை காட்டுங்கள். இந்த வாரம் பொறுத்தவரை ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது மிக நிதானம் வேண்டும். தேர்தல் காலம். எனவே நீங்கள் ஒன்று கூறினால் அதை வேறு விதமாக திருத்திவிடக்கூடிய வகையாக எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். உங்கள் கூட இருக்கிறவரை உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாரமாக இருக்கின்றது. கவனம் தேவை. அதாவது மாணவ கண்மணிகள், கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவுடைய சேர்க்கை, பகை கொண்ட செவ்வாயுடைய சேர்க்கை இருப்பதனால் தேர்வுகள் முடிந்துவிட்டது, பெற்றோர்கள் புதிய பரீட்சை வகுப்புகள் செல்லுங்கள் என்று உங்களை அன்பு கட்டளை இடுவார்கள். நீங்கள் பின்பற்றுவதில் மன தடுமாற்றங்கள் இருக்கும். விடுமுறை என்ற கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ண ஓட்டமே அதிகரிக்கும். இருப்பினும் பெற்றோர் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படை தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ஜென்ம ராசியிலே ராகு, 12 சனி, 3 குரு என்று ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலை. 7ஆம் இடத்தில் கேது வேறு. ஆனால் குரு பார்வை பார்ப்பனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய், புதன், ராகு போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இவற்றில் செவ்வாய் யோகாதிபதி என்றாலும் ராகுவோடு சேர்க்கை பெற்று ஒரு கிரக யுத்தத்தில் இருக்கிறார். எனவே கோபம் அதிகரிக்கும், அவசரப்படுவீர்கள் எந்த ஒரு செயல் இந்த வாரம். மேலும் 5ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கையும், ராசிக்கு வந்தாலும் ராகுவோடு சேர்க்கையும், 2ஆம் இடத்துக்கு செல்கின்ற பொழுது அமாவாசையாக இருக்கக்கூடிய இருளற்ற நிலையில் இருக்கிறார். சந்திரன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். சில பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம். பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கை தேவை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது, புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது குழுக்கள் வாங்கலிலே எச்சரிக்கை தேவை. பல விஷயங்கள் இந்த வாரம் உங்கள் மனதிலே தடுமாற்றங்களை கொடுக்கும். அவற்றின் குழப்பத்தினால் எல்லாவற்றிலும் ஒரு பதற்றத்தோடு செயல்படுவீர்கள். பதவிய காரியம் சிதறும் என்பதும் கவனம் வேண்டும் இந்த வாரம் நண்பர்களே. அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிற 6ஆம் இடத்துக்குரியவர். எனவே வார்த்தையிலே பொறுமை இழப்பீர்கள். உயர் அதிகாரிகள் பகைத்துக் கொள்வீர்கள். சக ஊழியர்களே நட்பு பாராட்ட மாட்டார்கள். 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால்
ஒரே ஒரு நன்மையான விஷயம் என்றால் 7ஆம் இடத்து குரு பார்க்கிறார். எனவே பொறுமை இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு பெருமை தரும். உங்களுடைய வார்த்தையிலே பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கான திருமணமான பெண்களுக்கு ராசியிலே ராகு, 2லே சூரியன் இருப்பது வார்த்தையில் நிதானம் என்றும், கணவன் மனைவிகளில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றினால் உங்களுடைய உறவுகளிடம் விரிசல்கள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் பொறுமையிலிருந்து கோபத்தை காட்டுவீர்கள், பல நேரங்களில் அவர்கள் பொறுமையிலிருந்து உங்களிடம் கோபத்தை காட்டுவார்கள். 2லும் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால் இந்த வாரம் திருமணமான பெண்கள் பொறுமை காட்டுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு இந்த வாரம் வீட்டிலும் சாதகம் இல்லை. சுக்கிரன் 2ல் இருந்தாலும் சூரியனுடைய சேர்க்கை, சனி பார்வை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய அளவில் ஒரு சாதகமான பதில் இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை மிக பொறுமை, மிக நிதானம், பெரிய தொகை ஈடுபடக்கூடிய ஒரு துறை கலைத்துறை. இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் பல்வேறு விதமான இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஆகையால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை இல்லை என்றாலும் ஒரு முறை இந்த மாதத்தில் திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது அரசியலை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இவ்வாரத்திலும் இல்லை. 7.5 ஜென்மராசியிலே ராகு, 7லே கேது என்பதனால் சில சமயங்கள் எல்லாவற்றையும் குழப்பங்களை எதிர்கொள்வீர்கள். சில சமயம் பெருமூச்சு விடுவீர்கள். ஆனால் பெருமூச்சு விட்டு அடுத்த நாளே சில பிரச்சனை திரும்பவும் எதிர்கொள்வீர்கள். எனவே மீனராசியை பொறுத்தவரை இப்பொழுது இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமற்றதாகவே இருக்கின்றது. ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் தேர்வுகள் முடிந்திருக்கலாம், உங்களுடைய விடுமுறை நாட்கள். எனவே இந்த வாரத்தில் இறை வழிபாடை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். ஆலயங்கள் செல்லுங்கள். இறை பக்தி அதிகப்படுத்துவது நல்லது. விடுமுறையை சுற்றுலா செல்வது தவறில்லை. மற்றபடி கொஞ்சம் மேற்படிப்பு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு வகுப்புகள் போன்றவற்றில் கலந்து கொள்வது நல்லது. பெற்றோர் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முழுமையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியன் வாயிலாக உங்கள் யோகப்பலன் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடரை எடுத்து வைக்கப்படும். என்னை தொடர்பு ஜாதகப்பலன் கேட்டு கொள்ளும் கீழே இருக்க அலைபேசியில் அனுக்கலாம். மேலும் உங்கள் நண்பருக்கும் உற்றாருக்கும் இந்த பதிவு சேஷம் அன்பும் கேட்டுக்கொள்கிறேன். தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை இனி காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி 2024 வரை வெள்ளி முதல் வியாழம் வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற லக்னம். அந்த லக்னத்தின் மூலமாகவே யோக கிரகங்கள் தெரிய வரும். மேலும் அதன் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்குது என்பது அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மாதப்பலனும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.